சமாளிச்சுப்பேங்க்கா. நீங்கள் எல்லாரும் எனக்காக இருக்கீங்கல்ல, இது போதும்க்கா. எனக்கு எப்போவும் நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். நான் என் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கிடுவேங்க்கா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் பார்த்துப்பேங்க்கா மாறன. விடு விடு, திருவிழா நேரத்தில் கண்டதையும் யோசிக்காத. இதயம் இதயம் எரிகின்றது. ஆரடி, இது அன்னைக்கிளி மகளா? ஆமாத்தா, நல்லா இருக்கீங்களா? எம்மி குட்டி ஆண்டி, காலேஜ்ல இருந்து வந்திருக்கியா? ஆமாத்தா, திருவிழாக்காக வந்தேன். டாக்டர் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா படிக்கிறியா என்ன? படிக்கிறேன் அத்தா. நல்லா படிக்கணும் மக்கா. நம்ம ஊர்லயே பொம்பளை புள்ள மொதன்னு டாக்டருக்கு படிக்க போறது நீந்தேன். நல்லா படிச்சு டாக்டர் ஆயிரணும், சரியா? கண்டிப்பா அத்தா. என்னடி பிங்கு குட்டியே சத்தம் இல்லாம வைக்கிறிய என்ன? நீ அடுத்த டாக்டருக்கு படிக்க போறியா? நான் டாக்டருக்கெல்லாம் படிக்க மாட்டேன், நான் கலெக்டர். அது சரி அது சரி. அவங்க அப்பங்காரன் சொல்றது மாதிரி குடும்பத்துல டாக்டரும் கலெக்டரும் இருந்தா நல்லாத்தே இருக்கும். கலெக்டர் ஆயிவா, அப்பத்தே நம்ம ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும். பொம்பளை பிள்ளை வாரிசு இல்லாதவன்னு சுப்பிரமணியம் ஒன்றுக்கு ஒன்று சொன்னாலும் தங்கம்னு 2 பொம்பளை பிள்ளைகளை பற்றி தங்கமாக வளர்த்துருக்கேன். நல்ல உள்ளைய நல்லா படிக்க நமக்கா. டாக்டர் ஆகி நீ ஆசைப்பட்டது மாதிரி நம்ம ஊருக்கெல்லாம் இலவச மருத்துவம் பாரு. கண்டிப்பாக பார்ப்பேன் அத்தா. ரோஹித்து, உங்கள் தாத்தா சொல்கிறதெல்லாம் நீ மனசுக்குள்ள வச்சுக்கிறாத. அவர் ஏதாவது சண்டை வம்பு வந்துருமேங்கிறதுக்காக சொல்கிறாரு. 1000 அடித்தாலும் பிடிச்சாலும் அத்தை உள்ள மாமா உள்ள இல்லைன்னு போகிறதில்ல. நீ பாட்டுக்கு அவ கூட பேசுகிறபடி பேசு, சரிதானே? எது வந்தாலும் அப்பத்தான் நான் பார்த்துக்கிறேன்டா. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் காலை வாரி விட்டுற மாட்டேல்ல? அதெல்லாம் விட மாட்டேன்டா. உங்கள் ஐயாருக்கே மனசுக்குள்ளே ஆசை இருக்கத்தான் செய்கிறாரு. ஏதாவது சண்டை வம்பு வந்து மனஸ்தாபம் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து போய் நிற்கிறாரு. மற்றபடி பேத்தியை கட்டுறதுல தான் அவருக்கு ஆசை. எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் பார்த்தா தாத்தா ஏதோ பிடிக்காதது மாதிரியே பேசுகிறாரே. அதான் சொல்கிறேன்ல, அவரை நீ கணக்கில் எடுத்துக்கிறாத. நீ பாட்டுக்கு உன் ரூட்டை பார்த்து போய்கிட்டே இரு, அப்பத்தான் நான் இருக்கேன்டா. தேங்க்ஸ் அப்பத்தா. வரடா, திருவிழாவில் வளவி பாசு பொட்டு தலைமாட்டின்னு எம்பிட்டு விற்கிறாங்க. எல்லாத்துலேயும் கலர் கலராக என் பேத்திக்கு வாங்கி கொடு. இப்படி மண்ணு பையன் மாதிரி நிற்காத, சரியா? ஐயோ அப்பத்தா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வாங்க தெரியாதே. வாங்க தெரியாதா? அதெல்லாம் வாங்க கற்றுக்கறணும்டா. அப்புறம் பொண்ணு வேணும்னு ஆசைப்படுற, இதெல்லாம் வாங்கி கொடுக்காம எப்படி பொண்ணு கிடைக்கும்? உன் தாத்தா மாதிரியே இருக்கியடா நீனு. வாங்கி கொடுக்கணும்னு ஆசைலாம் இருக்கு, ஆனால் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியல. நீ கொஞ்சம் செலக்ட் பண்ணி தரியா? அரே, ஐடியா கொடுக்கறது மட்டும்தான் அப்பத்தாவோட வேலை. மற்றதெல்லாம் நீ தான் பார்த்துக்கிறணும். எல்லாத்துக்கும் என்னையை கூப்பிடக்கூடாது, சரியா? அப்புறம் என் மகக்காரி இந்த எழுகாவிலே என்ன வரவிட மாட்டா. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு துரத்தி விட்டுருவாடா. ஐயோ, அது வேற இருக்குல்ல. ஆமாடா, ஏதோ என் பேத்தியும் பேரனும் நல்லபடியாக இருக்கணும்னு நான் பாடு வர்றேன். அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நீ என்னடி வேலை பார்க்குறீன்னு என்னை இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்துமா குத்தி துரத்தி விட்டுருவா. அப்புறம் இந்த எழுகாவிலே நம்ம எட்டி பார்க்க முடியாது, அம்மா சொல்லிவிட்டேன். சரி, நானே பார்த்துக்கிறேன். நீ ஐடியா மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்த ஐடியாவை முதல்ல ஃபாலோ பண்ணடா. அங்கே வாரு, திருவிழா கூட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்க எங்கடா நிற்கிதுன்னு இந்த பயலுக நாக்க தொங்க போட்டுட்டு தெரியுறாங்க. ஐத்த மக உனக்கு எப்படி இருக்காளுக? அவளுக்கு பின்னாடி போய் உனக்கு நிற்க தெரியுதா, பார்க்க தெரியுதா, சிரிக்க தெரியுதா? ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லாமல் எல்லாத்தையும் இந்த கிளடிட்டே கேட்டால் என்னடா தெரியும்? பொய் அவள் நிற்கிற இடத்துல நில்லு, அவள் பார்க்கும்போது பாரு, சிரிக்கும்போது சிரி. அப்பதான் இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட நீ? எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? அட போட. சொல்லு பத்தா, எங்கே கற்றுக்கிட்ட? இப்படியெல்லாம் அங்கே நின்று என்னைய ஃபாலோப்பு பண்ணி சைட் அடிச்சு தானே உன் தாத்தா என்னைய கவர் பண்ணினாரு. அந்த ஐடியாவத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் உன் தாத்தங்கிட்ட மயங்கினது மாதிரி என் பேத்தியும் உன்கிட்ட மயங்கிடுவாடா. இதெல்லாம் நீ ஃபாலோப்பு பண்ணி பாருவேன். ஐயா பெருமாள், சுப்பிரமணியங்க கழகத்துக்கு பூ மாலையிலன்னு சுத்தணும்ல, அந்த ஏற்பாடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. திரும்ப சொல்கிறேனேன்னு எதுவும் நினைக்காதடா பெருமாள். சுப்பிரமணி தலையில் கரகத்தை தூக்கி சாமியாடி வர்ற வரைக்கும் அவனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ஓம் பொறுப்புத்தேன். அட நான் பார்த்துக்கிறப்ப நீ ஏன் கவலைப்படுற? என் பொறுப்பில் விட்டுட்டீல, நீ இனிமேல் நிம்மதியாக இரு. ஐயா வாங்கப்பா. யார் வேணும்? இங்கே ட்ரௌசர் ஐயாங்கிறது அதான் உட்காந்துருக்கேன். வாங்க. ஐயா ட்ரௌசர் ஐயா நான் தான்ப்பா. சொல்லுங்க, என்ன விவரம்? ஐயா வணக்கம், என் பேர் முரளி. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? ஐயா நான் யூஎஸ்ல இருந்து வர்றேன், ராஜசேகர் சுஜாதாவோட பையன். சேகர் மகனாப்பா நீயே? பெருமாள், சேகர் மயன்டா. தம்பி நீங்க சேகர் மயனா? நல்லா இருக்கீங்களப்பு? நல்லா இருக்கீங்க ஐயா. உங்க அப்பா சேகர், நான் டவுசர் எல்லாம் ரொம்ப பாலியே சிநேகிதம்பா. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சுஜாதா நல்லா இருக்கா? உன்னை பார்க்கையில் அப்படியே சேகரை பார்த்தது மாதிரியே இருக்குப்பா. நல்லா இருக்கியா? சேகர் எப்போ வருவேன்? அவனு வந்திருக்கானா? இல்லைங்கய்யா, அம்மா அப்பா 2 பேருமே தவறிட்டாங்க.
என்னைய சொல்ற? கடவுளே, என்னப்பா ஆச்சு? அப்பா பேர்ல இருந்த ஸ்கூலுக்கு என்னைக்கு சித்தப்பா கேஸ் போட்டாரோ அன்னையில இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. அப்ப இருந்தே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சுத்தமா உடம்பு சரியில்லை. இப்ப கேஸ் பிரச்சனை முடிஞ்சு தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துருச்சு. ஆனா அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அப்பா அம்மா கூட இல்லை. என்னையா இப்படி சொல்ற? இத்தனை வருஷம் கழிச்சு சேகர் மையனை கண்ணால பாக்குறான். ஆனா சேகருக்கு இப்படி ஒரு குடும்பம் நடந்திருக்குன்னு நினைக்கையில மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கியா. என்னங்கய்யா பண்றது? எல்லாம் கால நேரம். என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு அம்மா அப்பா 2 பேரும் ஒண்ணா போய் சேர்ந்துட்டாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தை குட்டியெல்லாம் இருக்காங்களா? எத்தனை பிள்ளைய? இல்லைங்கய்யா, அப்பா அம்மாவே இல்லாத எனக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைப்பா? நான் அதுக்கப்புறம் ஃபாரின்ல தனியாக தான் இருந்தேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கய்யா. கவலைப்படாதையா, சேகரோட பிள்ளைய இனிமே எங்க புள்ள மாதிரி. இந்த ஊருக்கு நீ வந்துட்டில்ல, இனிமே உனக்கானதை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சேகரும் சுஜாதாவும் இல்லைன்னு கவலைப்படாத. உனக்காக இங்க ஒரு கூட்டமே இருக்கு. இந்த திருவிழா முடியட்டும், நாங்களே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கல்யாணத்தை பற்றியெல்லாம் சுத்தமாக ஐடியாவே இல்லைங்கய்யா. மீட் எடுத்த ஸ்கூலை நல்லபடியாக ரன் பண்ணி கொண்டு போகணும். ஸ்கூலை நல்லபடியாக நடத்தணும். அம்மா அப்பாவோட ஆசையெல்லாம் அந்த ஸ்கூலை நல்லபடியாக நடத்துறதுலையும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறதுலையும் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இலவச கல்வி கொடுக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. அப்படியே உங்கள் அப்பனை மாதிரியே பேசுறியப்பா. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? கவலைப்படாத சாமி, உனக்காக இங்கே ஒரு ஊரே சொந்தமாக இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. அன்னதானத்துக்காக டொனேஷன் பணம் போட்டு விட்டேன், வந்து சேர்ந்துருச்சுங்களா? அட, அந்த அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தது நீ அப்பா? யாரோ கொடுத்தோம்ல சொன்னாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீ ஒத்தாலாம் கொடுத்துருக்கியே. ஐயா, இது எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பிறந்த ஊர். நானும் இந்த ஊரில் தானே பிறந்திருக்கேன். இந்த ஊர் கோவிலுக்காக, இந்த ஊர் ஜனங்களுக்காக செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன்? ஐயா, உங்கள் அப்பனை போல உனக்கும் தங்கமான மனசு. உன் நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் உனக்கு ஒரு குறையும் வராது. இந்த கோயிலை தேடி தஞ்சம்னு வந்துட்டீல, இந்த ஊரை தேடி வந்துட்டீல, இனிமே உனக்கான எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த திருவிழா முடியட்டும், எல்லாத்தையும் சாவகாசமாக பேசிக்கிறலாம். சரிங்கய்யா. தம்பி, உங்கள் பேர் முரளி. நல்ல பேரியா, நல்ல பேர், நல்ல பேர். பெருமாள், முரளி தம்பியை கூட்டிகிட்டு போய் ஆத்தா காலில் விழுந்து சாமி கும்பிட வச்சுட்டு அப்படியே கரகம் எடுக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. எல்லாத்தையும் இன்னைக்கு தம்பி இருந்து நல்லபடியாக பார்க்கட்டேன். தம்பி, நம்ம ஊர் திருவிழாவை நீங்கள் பார்த்தது இல்லையே. இந்த வருஷம் திருவிழாவை அமோகமாக கொண்டாட போகிறோம். நீங்கள் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக பாருங்க. கண்டிப்பாங்க ஐயா, அதுக்கு தானே வந்திருக்கேன். வாங்க தம்பி, முதல்ல வந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் சாமி கும்பிடலாம். இல்லையா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரிப்பா, அப்போ வா, சாமி கும்பிடலாம் வா. சரிங்க ஐயா. மனசா தங்கச்சி நயன்தாரா தானே நீனு? ஆமா அத்தா. நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? திருவிழாக்கு தாத்தா வந்தேன். நல்லா இருக்கியா? உங்க வீட்டுக்காரர் சுகமா இருக்காரா? நல்லா இருக்காங்க அத்தா. எத்தனை மாசமாக்கா? 6 முடிஞ்சு 7 பிறந்துருச்சுத்தா. சரி சரி சரி. அடுத்து வளகாப்பு வைப்பால, வளகாப்புக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா வரோம். அப்புறம் எங்க அம்மாவுக்கு சொல்லாம இருப்போமா? பாடி வனசா, இப்பத்தான் உன் தங்கச்சியை பார்த்தேன், பேசிக்கிட்டு இருக்கேன், வா. சரிம்மா சரிம்மா. எங்க அப்பாவை காணா? காலு வலிக்குதுன்னாரு. சரி, அங்கிட்டு போய் உட்காருங்கன்னு உட்கார வச்சிருக்கேன். தாத்தாவும் பேரனுமா உட்காந்துருக்காங்க. சரிங்கம்மா. இந்த அங்க ஜூஸ் குடிக்கிறீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், வயிற்றுப்புள்ள கறிக்க கொடு. பரவாயில்ல ஆத்தா, குடிங்க. டீ என்ன ஆத்தான்ங்கிற? அன்னைக்கிளிக்கு அம்மா, நம்மளுக்கு என்ன வேணும்? அம்மா இல்லையா? ஐயோ சாரிம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன சொன்னாத்தான் என்ன, அதனால ஒன்றும் இல்லை. நல்லபடியாக சுகப்பிரசவமாக பெற்றுரு, சரியா? இப்போல்லாம் ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் இது பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் போயிடக்கூடாது மக்கா, உடம்பு வீணாக போயிடும். நல்லபடியாக சுகப்பிரசவமாக பெற்றுரு. சரிங்கம்மா. மத்தியானம் தாத்தா கிளம்பி வந்தாக. அதான் வண்டியில் வரையில வாந்தி வருதுன்னு சாப்பிடலையா. சரி, இந்த ஜூஸையாவது குடிக்கட்டுமேனு போட்டே எடுத்துகிட்டு வந்தேன். அப்பப்போ செத்த செத்த கொடுத்தா குடிச்சுக்கிறா, இல்லைன்னா ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறா. அங்கேயும் இப்படித்தான் கிடக்கலாமா? நீங்களாம் சொல்லுங்க. ஆமாக்கா, சாப்பிட்டா தானே புள்ள நல்லா தெம்பா இருக்கேன். இல்லைம்மா, சாப்பிட முடியல, அதான். மேல ஓகத்தையும் சாப்பிட்டு பழகன. இனி வெயில் காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. மத்தியான நேரத்துல எல்லாம் கஞ்சி இந்த நீமா இல்லத்தினால அள்ளி போட்டு குடிச்சிடணும். 3 வேளைக்கு 6 வேளையா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சாத்தேன் புள்ள நல்லா இருக்கும்ல. குழந்தைய போதும் தண்ணிக்குள்ளேயே கிடக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா தண்ணி வெண்ணிலாம் குடித்த, ஜூஸ் எல்லாம் குடி. சரிங்கம்மா. மனசா, வயிற்றுப்புள்ள கறி எண்ணத்தையும் சாப்பிட்றத 4 பேர் பார்க்க இடத்துல சாப்பிடக்கூடாது. அங்கிட்டு ஒளிச்சு மறைச்சு கொடு, சரியா? ஏம்மா அப்படி இல்லாம இருக்கு? மாட்டி, வயிற்றுப்புள்ள கறவுக புள்ள பெற்றவங்க எல்லாம் சாப்பிட்றத அடுத்தவங்க கண்ணு வாக்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணு வடுமா, அதனால யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கொடு, சரியா? சரிம்மா சரிம்மா. சரி, நான் அங்கிட்டு போய் உட்காந்துருக்கேன், பிள்ளைய பார்த்துக்க. என்னக்கா புதுசாக சொல்கிறாங்க? நான் வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது தான் சாப்பிடுவேன்.
அப்படி இல்லடி, வீட்டில் இருக்கிறவங்க கண்ணு வெளியில இருக்கிறவங்க கண்ணு ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அதுக்காக சொல்லிட்டு போறாங்க. சரி இந்த ஜூஸை குடி. பூமாரிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ஆளையே காணோம். எங்க தான் போயிட்டான்? வேதாவையும் பூமாரியும் கூட்டி கொண்டு வச்சு ஒன்று ஆத்தனை அது இதுன்னு வாங்கி கொடுத்துக்கிட்டு தாண்டி இருக்கு. அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்க. ஒன்று வேணா, நீ வேற சும்மா இரு. இருந்தாலும் என் பங்குக்கு நான் வாங்கி கொடுக்கணும்ல. கொடுக்கலாம். கடை எங்கே போகுது? இந்த முதல்ல இதை குடி. இதை நான் உள்ள தள்ளிடணும் உனக்கு. பூசாரியே, சொல்லுங்க மாமி. காலையில பூசைக்கு கொண்டுட்டு வந்த தாம்பூல தட்டு அங்கனதான் வச்சோம். எங்க வீட்டு தட்டு பேர் எழுதல, மாறிடும். சத்த எடுத்து தரியல. தாம்பூல தட்டு நிறைய இருக்கு மாமி, அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்தா மாறிடுங்கிறதுனாலதான் இப்ப கேக்குறேன். நல்ல பித்தளை தாம்பலம் எடுத்து தாங்க, புதுசு. மாறி போயிடும் அப்புறம். என்ன மாமி, பூஜை நடந்துட்டு இருக்கேல, தாம்பூலத்தை வந்து கேட்டுட்டு இருக்கேள். அலுப்பு பார்க்காம எடுத்து தாங்க. நாங்க உள்ளேக்கு வரக்கூடாது, இல்லைன்னா வந்துருவோம்ல. பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு தாம்பூல தட்டெல்லாம் எடுத்து பின் அறையில தான் வச்சிருக்கேன். உங்களோட தட்டு எதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன அந்த பூசாரி இப்படி சொல்றாரு? நான் எங்கிட்டு போய் தேடுறது? புது தட்டு வேறையில. வாங்க தம்பி வாங்க. அவட அந்த நூல்கண்டு கேட்டனே எடுத்து வச்சிட்டியாப்பா? சாமி, நூல்கண்டுல எல்லாம் குறியா இருக்கீங்க, என்கிட்ட தாம்பல தட்ட தரமாட்டேங்கிறீங்களே. என்ன மாமி உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. பின்னறியில இருக்கு, போய் எடுத்துக்கோங்க போங்க. என்னடியே பூசாரியோட சண்டை விட்டுக்கிட்டு இருக்கியேன்னா? பூ கொண்டுட்டு வந்தோம்லங்க தாம்பல தட்டு, அதை எல்லாத்தையும் போல கொடுத்தேன். பேர் எழுத மறந்து தொலைஞ்சிட்டேன். எல்லாத்துக்கும் ஒன்னா போட்டோம்னா காணாம போயிரும்ல. அதே ஏன் மட்டும் புது தாம்பலம் எடுத்து தங்கன்னு கேட்கறேன், தரமாட்டேங்கிறாரு. உங்க வீட்டுக்காரம்மாவோட பெரிய ரோதனையா இருக்கு. வை கூட்டிட்டு போங்க. நல்லா தாங்க முடியல. தாம்பலம்னா நான் என்ன மடியிலையா கட்டின்னு இருக்கேன்? அவ அப்படித்தான். சரி விடுங்க சாமி, கோச்சுக்கிறாதிய. வேலையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. கரகத்துக்கெல்லாம் சாமி ரெடி ஆயிடுச்சா? இப்படி 2 பேர் போக 4 பேர் வந்து இப்படி என்ன சத்தம் போட்டுட்டே இருந்தா நான் எங்கிட்டு போய் கரக வேலையை பாக்குறது? வை நீங்க உங்க பொண்டாட்டியை சமாளிச்சு கூட்டிட்டு போங்க, நான் போய் கரக வேலையை பாக்குறேன். சரி தம்பி நம்ம கோயிலுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அன்னதானத்துக்கெல்லாம் தம்பி தான் பணம் கொடுத்துருக்கு. இந்த ஊருக்கார பையன்தான். அம்மா அப்பா 2 பேரும் இந்த ஊரு தான். அதனாலதான் சொந்த ஊரை தேடி சாமி கும்பிட்டுட்டு போலான்னு வந்திருக்காப்ல. இவங்களுக்கு கொஞ்சம் ஆரத்தி காமிக்கிறீங்களா? பேச காமிச்சிடலாமே. வாங்க தம்பி, முன்னாடி வாங்கோ. தம்பி யாருங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. சேகர் மயண்டி, சுஜாதா மயன். சுஜாதா உள்ளையா? அமெரிக்கால இருக்கும்னு சொன்னாங்களே, நல்லா இருக்கியாப்பு? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பு. சாமி பாருங்க. இதாங்க தம்பி, ஆரத்தி எடுத்துக்கோங்க. ஐயாவுக்கு வேண்டப்பட்டவர்னு சொல்லியிருக்காரு. தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? இல்லைங்க சுவாமி, இன்னும் ஆகல. ஆத்தா ரொம்ப சக்தி வாய்ந்தவ தம்பி. இன்னைக்கு திருவிழா அன்னைக்கு ஊரு தேடி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. ஆத்தாட்ட இருக்கிற விளக்கை எடுத்து கொண்டு போய் நம்ம அடியில் இருக்கிற வினைதீர்க்கும் விநாயகருக்கு ஏற்றி வைங்க. அங்கே உள்ள அரச மறைச்சு சுற்றி வர்றதுக்குள்ள உங்க மனசுக்கு பிடிச்ச மனவாளி, உங்க வாழ்க்கைக்கு துணைவியானவ இந்த ஊர்லயே இருந்தாலும் உங்க கண்ணில் காட்டி கொடுப்பா ஆத்தா. மறக்காம நம்பிக்கையோடு போய் செய்யுங்கப்பா. இந்த வாரேன்டா பாவாட, இந்த வாரேன். தம்பி உங்க பேர் என்ன? முரளிங்கம்மா. பூசாரி சொன்னது மாதிரி விளக்கு எடுக்க வேண்டியதானே? ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க? இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லையோ? இல்லம்மா, இதெல்லாம் பழக்கம் இல்ல. கோயில் வாசல்ல நடக்காதுங்கிறத தாண்டி இதை ஒரு ஐதீகமா சொல்லுவாங்க. நம்பிக்கையோட விளக்கெடுத்து பாருங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, கல்யாணம் ஆகலைன்னு சொல்றீங்க, நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. விளக்கெடுத்து பாருங்க தம்பி. சரிங்கம்மா. சேகரனே சுஜாதாலாம் நல்லா இருக்காங்களா? அலமு, அந்த விவரத்தெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். இப்ப தம்பிட்ட எதுவும் கேட்காத. என்னாச்சு, நல்லா இருக்காங்களான்னு தானே கேட்டேன். அதான் விவரத்தை நான் வீட்டுல வந்து சொல்றேன், விடு. அத்தக்கிழவியே, என்ன டீ? பூசாரியா ஒரு தாம்பலத்திட்டு கொடுத்தாரு. இதென்ன நம்ம விட்ட? டீ அந்த சொன்னதுக்குள்ள மாத்திட்டாரு. புதுசா பளவலன்னு இருக்குன்னு சொல்லித்தானடி உடனே கேட்க வந்தேன். இதை தூக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. இது என்ன அட்டை பழசாவுல இருக்கு? அதான் இது நம்ம வீட்டு இல்லைன்னு சொல்றேன். இது உங்க வீட்டு தான் கொடுத்துட்டு போறாரு. நம்ம வீட்டு இல்லம் டீ, இது பழசாவுல இருக்கு. இவ பின்னறியில இருக்குன்னு சொன்னாரு. போய் எடுத்து பாப்போம் நம்ம. போய் இங்க ஒரு நாள் இந்த தாம்பலத்தை தொலைச்சிட்டு தேர்றதே உனக்கு வேலையா போச்சு. வந்து தொலை. நீ காசு விட்டு வாங்கினத்தானே உனக்கு அதோட அருமை தெரியும். என்ன தம்பி மலைச்சு போய் நிக்கிறிய? உங்களுக்கு விருப்பம் இருந்தா விளக்கெடுங்க, இல்லைன்னா வேணாம். ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வெளிநாட்டில் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு தான் வருவேன். பரவாயில்லையப்பா, அப்போ சாமி பக்தி இருக்கு போலையே. எங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்பேற்பட்ட துடியான தெய்வம் இருக்கிற ஊரில் பிறந்துட்டு என்ன பக்தி இல்லாமல் வளர்ப்பாங்களாயா? அதெல்லாம் சாமி பக்தி எனக்கு நல்லாவே இருக்கு. அப்புறம் என்ன தம்பி தயக்கம்? தாராளமாக விளக்கெடுக்க வேண்டியதானே? சரிங்கய்யா, நான் எடுக்கிறேன். அம்மன் வாசல்ல இருந்து விநாயகர் வாசல் வரைக்கும் அணையாமல் கொண்டு போங்க தம்பி. சரிங்கய்யா, உங்கள் கையால் நீங்களே எடுத்து தாங்க. கொடுத்துட்டா போச்சு, இந்த வாரேன். வாங்கம்மா, என்ன வேணும்? மாறா, எந்த பலூன் வேணும் காட்டு.
எனக்கு ஆப்பிள் பலூன் வேணும். அண்ணா ஆப்பிள் பலூன் இருக்குங்களா? இருக்குமா? சரிண்ணே ஒன்னு கொடுங்க. அம்மா எனக்கு காரு. காலையிலயும் கடை இருக்கும். இப்ப விளையாடுறதுக்கு மட்டும் பலூன் வாங்கிக்கோ, அப்புறமே கார் வாங்கிக்கலாம் சரியா? இப்பவே கார் வேணும். மாறா சேட்டை பண்ணாத, இப்ப ஒழுங்கா பலூன் வாங்கிக்கோ. கார் கொடுக்குவாமா? இல்லண்ணே ஒரு பலூன் மட்டும் கொடுங்க. மாறா பலூன் வாங்குறியா? இப்போ மாதிரி வா வா, உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ. எனக்கு வேணாம் அத்தை. ஏண்டி வேணான்னு சொல்ற? உனக்கு என்ன வேணும் வந்து வாங்கிக்கோ, ஓடி வா. எனக்கு வேணாம். வாங்கிக்க போ மாதிரி வாங்கிக்க. இல்ல வேணாம் அத்தை, அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன். ஏன் அம்மா கிட்ட தான் வாங்கணுமா? அத்தை கிட்ட வாங்க கூடாதா? ஒழுங்கா வந்து உனக்கு என்ன வேணும்னு வாங்கிக்கோவா. அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு வரவா? ஏய் வேற யாராவது வாங்கி கொடுத்தா தாண்டி அம்மா கிட்ட போய் கேட்கணும். அத்தை தானே வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கோ, ஓடி வா. அம்மா பூமாரிக்கு மட்டும் என்ன வேணும் வாங்கிக்க சொல்ற, எனக்கு மட்டும் பலூன் தான் வாங்க சொல்ற. உனக்கு காலையில வாங்கி தரேன்டா. எனக்கும் கார் வேணும். அக்கா சின்ன பிள்ளைய ஆசைப்படுதுங்க, வாங்கி கொடுங்களேன். அது சரி அது சரி. பூமாரி வா, உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ. எனக்கு பலூன் மட்டும் போதும் அத்தை. அண்ணே அப்ப 2 பலூனா கொடுத்துருங்க. சரிக்கா சரிக்கா. இந்த பாப்பா பலூனு. தேங்க்ஸ் பலூன் அங்கிள். எனக்கு தருவாங்கடா. இவனுக்கு ஒன்னு கொடுங்கண்ணே. இந்தாங்கம்மா. இந்தா உடைக்காம பத்திரமா வச்சுக்கோ. பலூனை எப்படிமா உடைக்காம வைக்க முடியும்? பலூன்னாலே உடையதான் செய்யும். உடையும் உடையும். அதுக்காக நெகத்தை வச்சு குத்தி ஊசியை வச்சு குத்திலாம் உடைச்சிட்டு வந்த திரும்ப திரும்ப வாங்கி தர மாட்டேன். நானும் உடைக்க மாட்டேம்மா. அதுவா உடைஞ்சிச்சுன்னா வாங்கி தரியா? அப்ப உடைக்கணும்னு நினைப்பிலேயே வாங்குறியா நீ? அதுவா உடைஞ்சாதான். சரி சரி பத்திரமா வச்சுக்கோ, புடி. குமாரி நம்ம போய் விளையாடலாமா? சரிடா மாறா. எவ்வளோண்ணே? 2 பலூன் 50 ரூபாக்கா. இந்தாங்க. அம்மா என் பலூன் உடைஞ்சிருச்சு. அதுக்குள்ள உடைச்சிட்டியா? இரு இந்த உன வரேன். வேற பலூன் வேணுமாக்கா? ஐயோ ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உடைச்சிட்டு நிக்கிறான். வேற இதெல்லாம் வேணானே, இருங்க இந்த வரேன். மாறா. அத்தை நான் உடைக்கல, மாறா தான் உடைச்சிட்டான். ஏண்டா அவ பத்திரமா வச்சிருக்கான், உனக்கு வச்சுக்க முடியாதா? கைப்பட்டு தெரியாம உடைஞ்சிருச்சுமா. பலூன் சரியில்லைம்மா, கெட்ட பலூனு. கெட்ட பலூனா இருக்கும், கெட்ட பலூனு. அவ பத்திரமா வச்சிருக்கான், நீ வந்து குத்தி உடைச்சிருப்ப. அங்கிட்டு வாங்கிட்டு இங்கிட்டு போறதுக்குள்ள 25 ரூபாய் காலி பண்ணிட்ட நீ. அதுவாதமா உடைஞ்சிச்சு. குமாரி நீ இவன் கூட சேராத, பேட் பாய். சரிதா. ஏய் குமாரி என்ன சேர மாட்டியா? என்னடா என்ன இவ்வளவு மிரட்டுற? வலிக்குதுமா வலிக்குதுமா. அப்புறம் சேர மாட்டியான்னு மிரட்டுற? நீ தானே தப்பு பண்ண. அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வைக்கிறேன், இப்படி உடைச்சிட்டு வர? பலூன்னா உடையதாமா செய்யும். ஏமா இப்படி கிள்ற? விடுமா. பலூன்லாம் உடையதான் செய்யும். நல்ல வாய் மட்டும் பேசுறல. குடுக்குற பொருளை பத்திரமா வச்சுக்கணும்னு தெரியுதா உனக்கு? அக்கா விடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. அக்காவா? யாரு அக்கா? நீங்க தான் அக்கா. என்னடா உளர்ற? நீ அந்த தாலிலாம் இருக்கும்ல, அந்த செயின் போட்டிருக்கும் போதுதான் அம்மா மாதிரி இருப்ப. இப்ப அது இல்லாம இருக்கவும் நிம்மி அக்கா பிங்க் அக்கா மாதிரி அக்கா மாதிரி இருக்க. அதான் நான் அக்கான்னு கூப்பிட்டேன். ஆய பாரு எப்படி பேசுதுன்னு. இதெல்லாம் தெரியுது உனக்கு. இந்த பலூனை உடைக்காம வச்சுக்கணும்னு தெரியல. சாரிக்கா. மறுபடியும் அக்காவா? ஆமாக்கா. நீ மாறா நில்லு. நெஞ்சா பிடிச்சுக்கோங்க அக்கா. அக்கான்னு விளையாண்டுட்டு இருக்க. மாறா நில்லு. ஒரு பலூனுக்கு இவ்வளவு அக்க போறா? பலூன்னா உடையதான் செய்யும், அதுக்காக இப்படியே தோத்துறது? இல்லடா நிக்க புரியா இல்லையா? அட போக்கா, பலூனுக்கெல்லாம் இப்படி தோட்டாதக்கா. அக்கான்னு இங்க நில்லு, இங்க வச்சுக்கிறேன் உன்னை. அக்கா நிக்க புரியா இல்லையாடா? அப்பனே விநாயகா, அம்மா அப்பா இல்லாம அவங்க பிறந்த ஊருக்கு தனியா வர்றமேனு விரக்தியில வந்தேன். இந்த ஊர் ஆளுங்கள்லாம் என்னை கொண்டாடுறதுலையும் பாசம் காட்டுறதுலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதே ஊர்ல எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிட்டா எங்க அம்மா மாதிரி அவளை நான் நல்லா பார்த்துப்பேன். எனக்கு ஒரு நல்ல துணைவி கிடைக்க நீதான்ப்பா ஆசீர்வதிக்கணும். அக்கா நான் இங்க இருக்கேன். எங்க இருக்க மாறா? ஏய் யாரா நீ? சொல்லாதீங்க, நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஆமா நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். சொல்லாதீங்க. மாறா. ஐயோ அக்கா நான் இங்க இல்ல அக்கா. திருப்படியா அக்கா இந்த வரேன் இரு. ஐயோ பாத்து. சாரிங்க. இட்ஸ் ஓகே, பாத்து போங்க. சாரி. இட்ஸ் ஓகே. அக்கா நான் இங்க இருக்கேன். மாறா அடி வாங்க போற பாரு. என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீ